நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய லாக்அப் டெத் அஜித் குமாருடைய இந்த மரணம் தொடர்பான விஷயங்கள் ஒரு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்த நேரத்தில் நகை காணாமல் போனது என்று புகார் கொடுத்த நிகிதா என்பவர் தற்போது எங்கே இருக்கிறார்? அவர் ஏற்கனவே பல்வேறு குற்ற சம்பவங்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர். அவர் மீது ஏற்கனவே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 420 வழக்கு பதிவு செய்யப்பட்ட நபர்தான் இந்த நிகிதா என்பது விசாரணையிலே தெரிய வந்திருக்கிறது. அஜித் குமாருடைய மரணம் ஒருபுறம் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தாலும் இந்த வழக்கில் ஒரு பெரும் திருப்பமாக இந்த நிகிதா யார், அவர் ஏன் தலைமறைவானார் என்ற கேள்விகளுக்கு தற்போது வரை முழுமையான விடை கிடைக்கவில்லை. நிகிதா முதலில் ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர் என்று சொல்லப்பட்டது. ஆனால் விசாரித்த பிறகு பார்த்தால் அவர் ஒரு PhD முடித்த ஒரு பேராசிரியர். திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு அரசு கலைக்கல்லூரியிலே அவர் பாடம் நடத்தி வருகின்றார் என்று சொல்லப்படுகின்றது. இவர் ஏற்கனவே 2010ஆம் ஆண்டு எனக்கு தமிழ்நாட்டினுடைய அப்போதைய துணை முதலமைச்சரை தெரியும், அவரது உதவியாளரை நன்றாக தெரியும், அவரிடம் சொல்லி உங்களுக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று மதுரை மாவட்டத்தை சேர்ந்த சிலரிடம் அப்போதே 16 லட்சம் ரூபாயை அவர் சுருட்டி அவர் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டதாக சொல்லப்படுகின்றது. அந்த பணத்தை கேட்டபோது அவர் திரும்ப கொடுக்கவில்லை. அதனால் பணத்தை இழந்தவர்கள் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுத்து அவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. இந்த நிகிதா மட்டும் கிடையாது, நிகிதாவின் நண்பர்கள், உறவினர்கள் சிலரும் கூட அந்த கூட்டு சதியிலே ஈடுபட்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அவர் மீதான வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அதன் பிறகு ஒரு 5 ஆண்டுகள் கழித்து அரசு வேலை வாங்கி தருவதாக, பேராசிரியர் வேலை வாங்கி தருவதாக 25 லட்சம் ரூபாய் அவர் வேறு சில நபர்களிடமிருந்து அவர் பணத்தை ஏமாற்றி பெற்றிருக்கின்றார். அந்த பணத்தை எல்லாம் அவர் என்ன செய்தார், யாரிடம் கொடுத்தார் என்ற விவரம் தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். இந்த நகை காணாமல் போன வழக்கு இதே போல வேறு சில இடங்களில் அவர் இது போன்று நகை காணாமல் போனது என்று பொய்யாக புகார் கொடுத்ததாகவும் அதன் மூலமாக வெவ்வேறு பலன்களை அவர் அனுபவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே இதுவரை சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மை என்றால் இந்த திருப்புவனத்தில் அஜித் குமார் விவகாரத்தில் நடைபெற்றதும் ஒரு டிராமா, அதாவது திட்டமிட்டே இந்த நிகிதா இந்த கோயிலுக்கு வந்திருக்கின்றார், தன்னுடைய தாயை அழைத்து வந்திருக்கிறார், நகை காணாமல் போனதாகவே ஒரு திட்டமிட்ட கதையை ஜோடித்திருக்கிறார் என்ற கோணத்திலே போலீசார் தற்போது விசாரணையை நடத்தி வருகின்றார்கள்.